So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட ரீசன்ட் தாட்ஸ் உங்களை பத்தி என்ன இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம டீட்டெயில் பிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் த ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனோட சைட்லேருந்து நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட எனர்ஜிஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சீரியஸ்லி நிறைய விஷயத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்மே வந்து ஒரு விதத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சில ஸ்டடீஸ் பண்ணுறாங்க, ஸ்டடீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க ஏதாவது லைக் ஜாப் அந்த மாதிரி சில விஷயத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னாலுமே சரி, அவங்க எந்த ஏரியாஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த சில விஷயத்துலையுமே அவங்க நிறையவே வந்து ஷைன் ஆக தான் செய்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ஒரு சில விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி கரெக்டாக எல்லா விஷயமே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அவங்களோட ரீசன்ட் தாட்ஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சர்ப்ரைஸ் மீட் அந்த மாதிரி சில விஷயமே நான் வந்து பார்க்குறேன். இல்லைனா உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட உங்ககிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்கள் பர்சன் வந்து லைக் வென் கம்ஸ் டு உங்களோட பாடி டைப்பாக இருக்கட்டும், உங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய விதத்தில் வந்து உங்களை ரொம்பவே வந்து அவங்க அட்ராக்டிவாக தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய எஸ் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லைக் உங்களோட பியூட்டியை வந்து ரொம்பவே வந்து என்னன்னா லைக் ரொம்ப அட்ராக்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் கம்ஸ் டு உங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், உங்களோட பாடியாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ரொம்ப அட்ராக்டாக அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ரீசன்ட் டேஸில் நீங்கள் வந்து லைக் வென் கம்ஸ் டு நீங்கள் உங்களோட ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பாடியை நீங்கள் ஏதாவது மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியும் சரி, அவங்களோட பர்சனல் லைஃப்பை பேஸ் பண்ணியும் சரி, நிறைய விஷயங்கள் இவங்க வந்து சீக்கிரட்டாக உங்ககிட்ட வந்து வச்சிருந்துருக்கலாம். அதாவது என்னன்னா லைக் ஒரு ஹிடனாகவே இருந்திருக்கும். அதை பற்றி எதுவுமே வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எதுவுமே அதை பற்றி வந்து பேசியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதை பற்றி எதுவுமே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எந்தெந்த விஷயம்லாம் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்லாமல் இருந்திருந்தாங்களோ அந்த விஷயத்த எல்லாமே வந்து உங்களை வந்து நேரில் மீட் பண்ணும்போது சில விஷயம் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அது ரிலேஷன்ஷிப் லெவலான ஒரு சில விஷயமாவும் இருக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட லைஃபுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயத்துல உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியனும் அவங்க வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு சில விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன், ஒரு சீரியஸான ஒரு சில டாபிக்மே அவங்க வந்து எடுத்து வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க, உங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு என்ன ஒரு சில கைடன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட ஒப்பீனியனுமே அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். தானா ஒரு சுயமா ஒரு டிசிஷன் அவங்க வந்து எடுக்கல. உங்க சைட்ல இருக்க விருப்பத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த சில தாட்ஸ்ல வந்து இருக்காங்க
இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்க பெர்சனுக்கு வந்து இந்த மாரி ஐ கான்டாக்ட் வந்து பண்றது ரொம்ப வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நெறைய நேரத்துல வந்து அவங்கள நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ டூ ஐ வந்து சில விஷயம் வந்து பேசுறது, கான்டாக்ட் பண்றது, அது இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பெர்சன பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சில விஷயத்துல வந்து அவங்களோட எப்படி சொல்றது? ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் பிஹேவியரா தான் அவங்களோட சைடுல நான் வந்து பார்க்குறேன். அவங்களுமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனாவும் இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் அவங்களோட ஸ்டேட்டஸோட சைட்ல இருந்து எல்லாமே வந்து பார்க்குறப்போ, ஒரு நல்ல ஒரு குரோத்துமே வந்து இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபியூச்சர்லுமே நல்லா குரோ ஆகணும் அப்படின்ற மாரி, அதுக்குரிய ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸுமே அவங்க வந்து பண்ண தான் செய்றாங்க. பிளஸ் அதே மாரி இந்த ரிலேஷன்ஷிப் உரிய விஷயத்திலயும் நம்ம வந்து பார்க்குறப்ப, 2யுமே வந்து அவங்க பேலன்ஸ்டாவே வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் அப்கமிங் டைம் பீரியட்ல ஏதாவது ஒரு சில பர்த்டே ஏதாவது வருதோ, இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ஆனிவர்சரி ஏதாவது வருதோ, ஸோ அந்த மாரி டயத்துல உங்கள வந்து மீட் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிஃப்ட் ஏதாவது குடுக்கணும் அப்படின்ற மாரியும் அவங்க வந்து நினைக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பெர்சனும் நீங்களும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஜான்வரி மந்த் நீங்க வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஜான்வரி மந்த் உங்கள வந்து மீட் பண்றதோ, அது மாரி பர்ட்டிகுலரா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டேஸ் அந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஸ்பெஷல் டேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் உங்கள வந்து மீட் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாரி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறதோ, சில விஷயம் வந்து நீங்க செலிப்ரேட் பண்றதோ, அந்த மாரி சில விஷயமே நான் வந்து பார்க்குறேன். ஃபார் ஃபியூ கைண்ட் ஆஃப் பீப்பிள்க்கு வேணா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து போய் செலிப்ரேட் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் கேஸஸ்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, நீங்க உங்க பெர்சன் நீங்க 2 பேருமே தான் வந்து போய் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ தனியா ஒரு ஸ்பேஸ் உங்களுக்காக நீங்க வந்து செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் சம் கேஸஸ்ல இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் எந்த ஒரு சில கான்வர்சேஷனுமே வந்து இல்லாம இருக்கு அப்படின்ற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, கான்வர்சேஷன் லெவல்லயுமே ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இங்க கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். நீங்க வந்து லைக் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். லைக் இந்த பெர்சன் வந்து திருப்பி வந்து பேசுவாங்களா, மாட்டாங்களா? இல்ல இந்த கான்வர்சேஷன் இந்த மாரி ஏதாவது ஒரு மாரி லெஸ் கான்டாக்ட்டாவே போகுதே அப்படின்ற மாரி நீங்க எதுவுமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் வந்து இந்த கான்வர்சேஷன் கண்டிப்பா வந்து திருப்பி வரதான் செய்யும். நெறைய அந்த ஒரு ரீயூனியன், ரீகன்சிலியேஷனான விஷயத்த நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். அண்ட் தென் நீங்க நம்ம வந்து பார்க்கும்போது, அவங்க அகைன் அந்த கான்வர்சேஷன் பேஸ்ட் ஆன விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவே இங்க வந்து இருக்கு. அண்ட் பாஸ்ட்ல இந்த கனெக்ஷன்ஸ வந்து யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இந்த கனெக்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனை யாராவது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனா இருப்பாங்க இல்லையா? அது வந்து உங்களோட பெர்சனே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 பர்ட்டிகுலர் நபரால ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அந்த பெர்சன் கிட்ட போயிட்டு டைரக்ட்டா உங்க பெர்சனே வந்து டீல் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட டைரக்ட்டா வந்து சண்ட போடுவாங்க. "நீ எதுக்கு என்னோட லைஃப்ல வந்து உள்ள என்ட்ரி ஆற? நீ எதுக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல உள்ள என்ட்ரி ஆற? உனக்கு யாரு அந்த பெர்மிஷன் குடுத்தது? நீ என்ன பத்தி தப்பா பேசுன என்ன அவசியம் இருக்கு? இல்ல உங்கள பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்கள பத்தி அவங்க யாராவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா, சோ அதுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்குரிய அந்த ஒரு ஆர்குமென்ட் பாயிண்ட்டா இருக்கட்டும். சோ அந்த சில விஷயமே உங்க பெர்சன் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. சோ மேக்ஸிமம் இங்க இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள பத்தின விஷயம் தான் அவங்களோட மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்கள பத்தி அவங்க ரொம்ப அதிகமாவே வந்து திங்க் பண்றாங்க. 2 விஷயமே தான் இங்க வந்து இருக்கு. வென் கம்ஸ் டூ அவங்களோட மனி, ஃபைனான்ஷியல் அண்ட் அஸ் வெல் அஸ் த ரிலேஷன்ஷிப். இந்த 2 திங்ஸ்மே தான் அவங்க வந்து அதிகமா வந்து கன்சிடர் பண்றாங்க. அத பத்தி நெறையாவே வந்து திங்கிங் இருக்கு உங்க பெர்சனுக்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்க ஏதாவது ஒரு சில பிசினஸ் இல்ல பொதுவாவே ஏதாவது லைக் பிசினஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு சில க ஜாப் பண்றாங்க அப்படின்னாலுமே, அதுலயுமே நெறைய ஒரு முன்னேற்றம் அந்த பெர்சனுக்கு வந்து இருக்க தான் செய்யும். நான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் த வீடியோலயே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அவங்க கரியர் வைஸ் நெறையாவே அவங்களுக்கு வந்து ஒரு சில குரோத் வந்து இருக்கும் அப்படின்றது. அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இவங்க தரப்புல இருந்தே நெறைய ஒரு சில கான்வர்சேஷன் அவங்க வந்து பண்ணலாம். மேபி நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சனுக்கு இந்த மாரி கேட் அந்த மாரி வந்து புடிக்கலாம்னு நெனைக்கிறேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் சீ லிட்டரலி அ பிளாக் கேட்டோட எனர்ஜிஸ்மே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ மேபி நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் யார்கிட்டயாவது வந்து இந்த மாரி பிளாக் கேட்ஸோ, இல்ல பிளாக் டாக்ஸோ அந்த மாரி வந்து ஏதாவது இருக்கலாம். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் நாட் இட் வில் பி ரெசனேட் ஃபார் எவ்ரிஒன். அண்ட் அதே மாரி இதுல இன்னொரு விஷயமே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். சில நெகட்டிவா நடந்த சில விஷயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ண சில நெகட்டிவா நடந்த சில விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கு அப்டின்னா, அது எல்லாமே வந்து சால்வ் ஆகும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆம் சால்வ் ஆற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது பர்ட்டிகுலரா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஏதாவது பாதிச்சிருக்கு அப்டின்னா, அந்தந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இந்த நேரத்துல.
அண்ட் தென் நெறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல. சடனாவே எல்லாமே ஒரு சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். ஏன்னா, உங்க பெர்சன் வந்து அவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்க சைட்லருந்து நான் பார்க்குறப்ப நீங்க வந்து எப்பயும் போல கேஷுவலா தான் இருக்கீங்க, நார்மலா தான் இருக்கீங்க. ஆனா, உங்க பெர்சனோட சைட்லருந்து பார்க்குறப்ப ரொம்ப அந்த ஒரு சீரியஸான ஒரு எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். நெறைய அந்த ஒரு ஈடுபாடு உங்க பெர்சனுக்கு இருக்கு. ரொம்ப தெளிவான ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்குறாங்க. தெளிவான ஒரு சில முடிவு எடுக்குறாங்க. ஸ்ட்ராங்கா எடுக்குறாங்க. நெறைய மேஜரான சில விஷயத்துலயுமே அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு சில என்ன என்ன முடிவு எடுக்கலாம் அவங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாரி அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அதுல வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது. அதுல நீங்களுமே வந்து இன்வால்வ் ஆகணும் அப்டின்றதுக்காக, உங்களுக்குரிய ஒரு ப்ரையாரிட்டியுமே அவங்க வந்து குடுக்குறாங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, உங்ககிட்டயுமே அவங்க ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்டின்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்க என்ன ஒரு சில விஷயம் அவங்க பண்ணாலுமே, அத எல்லாமே டிட்டோவா உங்ககிட்ட வந்து டிரான்ஸ்பரன்ட்டாவே வந்து சொல்லுவாங்க. எதுவுமே மறைக்க மாட்டாங்க. இந்த விஷயம் நான் பண்ண போறேன். இப்டி இப்ப அது தொழில் சார்ந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ 2லயுமே நம்ம வந்து பார்க்குறப்ப டிரான்ஸ்பரண்டா தான் வந்து இருப்பாங்க. எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னவோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு சில ஸ்டெப் எடுப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அதுக்குரிய இப்ப உங்ககிட்ட கேட்டுட்டு அதனால அதுல ஏதாவது ஒரு சில பிரச்சனை வருதோ, அந்த மாரி எதுவுமே வந்து இருக்காது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்டின்றது தெரிஞ்சுட்டு, அதுக்கேத்த மாரி 2 பேருக்குமே சாதகமான ஒரு முடிவு எதுவோ, அந்த மாரி சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ கான்வர்சேஷன் வைஸ் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்ன்றது அவங்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் அவங்க வந்து என்னன்னா, கான்வர்சேஷன் வந்து எப்பயுமே வந்து பண்ணணும் அப்டின்றது தான் அவங்களோட தாட்டாவே இருக்கு. சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் ஏதாவது ஒரு சில லெஸ் கான்டாக்ட் பிரேக் இருந்தாலுமே, நீங்க அத பத்தி ஒண்ணும் வருத்தப்பட தேவையில்ல. உங்க பெர்சனே வந்து மேக்ஸிமம் வந்து பேசுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அவங்க தரப்புல இருந்தே நெறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இப்ப நீங்களே அவங்கள வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தா கூட, அவங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஒரு சொல்யூஷன் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்ககிட்ட எப்படியாவது வந்து ரீச் ஆவாங்க உங்ககிட்ட. எப்படியாவது வந்து உங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஓவரால் இது வந்து உங்க பெர்சனுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைம் ஆஃப் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு நெறைய ஒரு சில சக்சஸ் பார்ட்டிவே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். வென் கம்ஸ் டூ அவங்களோட ஃபைனான்ஷியல் வைஸா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் வைஸா இருக்கட்டும். ஏன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி இங்க நெறைய விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பா உங்க பெர்சனே வந்து கொண்டு வருவாங்க. அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயமே இதுதான். இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் கிடையாது. அவங்க இத வந்து செயல்படுத்தவும் தான் செய்றாங்க அப்படிங்கிறப்போ, நெறைய பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க இங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இங்க வந்து நீங்க தான் ஒரு சில விதத்துல வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கீங்க. வென் கம்ஸ் டூ உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் த்ரூ என்ன ஒரு சில மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் அது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரா வந்து இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் கொண்டு போறதுக்கு. ஓகே. எக்ஸாக்ட்லி நீங்க லைக் நான் இங்க நம்ம ஆரக்கிள்ல பார்த்த எக்ஸாக்ட் மெசேஜஸ் தான் இங்க வந்திருக்கு. ஸோ இதுலயுமே வந்து நர்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயமே வந்திருக்கு. 2லயுமே நர்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு விசிபிளா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இது அகைன் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். இங்க வந்து என்ன அப்படின்னா, என்ன ஒரு சில மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வருதோ, அது நீங்க வந்து தாராளமா நீங்க அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சடனா ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்ல வந்து மாறுது. புதுசா ஒரு விஷயம் வந்து மாறுது அப்படின்னு நெனச்சு பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மேக்ஸிமம் நீங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விதத்துல தான் அது கொண்டு போய் முடியும் அப்படின்றது தான் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷனா இங்க வருது. உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு நீங்க அந்த பாண்ட வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல கூட எடுத்துட்டு போங்க. அதாவது என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசுறோம் அப்படிங்கிறப்போ, நம்ம அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணாம பேசுவோம் இல்லையா? நமக்குள்ள அந்த ஒரு பயம் வராது. நமக்குள்ள அந்த ஒரு பதட்டம் வராது. ஜாலியா நம்ம பேசுவோம். அவங்க ஒரு சீரியஸான ஒரு சில விஷயம் வந்து பேசுறாங்க அப்படின்னா, அந்தந்த விஷயத்துக்கு நம்ம வந்து இது பண்ணா நல்லாருக்கும். உனக்கு இதான் செட் ஆகும் அப்படின்ற மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஒரு கேஷுவலா நல்லா நார்மலா நம்ம வந்து பழகுவோமோ, அந்த மாரி நார்மலாவே வந்து எடுத்துட்டு போங்க இந்த விஷயத்த அப்படின்ற மாரி தான் இருக்கு. நீங்க ரொம்ப அத வந்து பெரிய அளவுக்கு வந்து அத பெருசுபடுத்திக்கிறதோ, அத நீங்களா ரொம்ப அதிகமா வந்து இமேஜின் பண்ணி அத பத்தி நெகட்டிவ் தாட்ஸோ அந்த மாரி எதுவுமே வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். ஆ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து எப்படி பேசுவோமோ, அது மாரி ஜாலியாவே உங்க பெர்சன் கிட்டயுமே அதே மாரி எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா இங்க வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல, நீங்க எதுவுமே வந்து ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். செகண்ட் திங் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. லைஃப்ல இப்போதைக்கு என்ன ஒரு சில சேஞ்சஸ் வந்தாலும் சரி, அத பத்தி அகைன் அதான். ஏன்னா இங்க நீங்க ஒரு சில விதத்துல வந்து ஓவர் திங்கிங்ன்றது நீங்க வந்து பண்றீங்க. அது இப்போதைக்கு வந்து தேவையில்ல.
எல்லாமே ஒரு குட் சேஞ்சஸா தான் மாறுது அப்படிங்கிறப்போ, இப்போதைக்கு நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஓகேங்களா? ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் த காட் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏன்னா எவ்ரிதிங் மேக் அ சென்ஸ். இப்போ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு திடீர்னு என்னமோ நடக்குதே அப்படின்ற மாரி நீங்க ரியாக்ட் பண்ணாலுமே, பட் அது ஒரு பாயிண்ட்ல வந்து முடியிறப்ப அதோட ரிசல்ட்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிசல்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ, ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். என்னென்ன சேஞ்சஸ் வந்தாலும் சரி, அத வந்து தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. உங்க பெர்சன் திடீர்னு உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க, அப்ரோச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க, மீட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, தாராளமா போய் மீட் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. அண்ட் தென் அகைன் இங்க வந்து சரண்டர் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, வாட்டெவர் உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலுமே சரண்டர் டூ த யூனிவர்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்காத மாரி உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்ல திடீர்னு இப்படிலாம் நடக்குதே, இதெல்லாம் ஜஸ்ட் டெம்பரரியா இல்ல இதெல்லாம் பெர்மனன்ட்டா இருக்குமா? எனக்கு என்னன்னே புரியலையே அப்படின்ற மாரி நீங்க இருந்தாலும் சரி, எந்த ஒரு தாட் இருந்தாலும், எந்த ஒரு செகண்டரி தாட் இருந்தாலும், ஜஸ்ட் ரிலீஸ் இட் டூ த யூனிவர்ஸ் ஓகே. சரண்டர் டூ த யூனிவர்ஸ் ஓகே. ஸோ தட் உங்களோட லைஃப்ல ஒரு கிளாரிட்டி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். த ரிசல்ட் வில் பி வெரி பாசிட்டிவ் ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஐ கேன் சீ. ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ரிசல்ட் பாசிட்டிவா வருது அப்படிங்கிறப்போ, பயப்படணுன்ற அவசியம் இல்ல. தைரியமாவே எதுனாலுமே வந்து பண்ணுங்க. உங்க பெர்சன் கிட்ட ஒரு ஒரு ஜாலியாவே வந்து பேசுங்க. ஜாலியாவே வந்து பழகுங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் Shadow 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். And next thing guys, for any kind of a personal readings நாலுமே சரி, for any kind of a prayer ritual works and for any kind of energy crystals நீங்க வந்து purchase பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, so you can reach out either on my WhatsApp also on my Instagram. Again both the detail நான் highlight பண்ணி கமெண்ட்ல கொடுத்திருப்பேன். You can check with that. And இது போல நீங்க multiple predictions நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல podcast அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் tarot reading சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பார்க்கலாம். இது போல மல்டிபிள் predictions நான் எல்லாமே போஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே டைம்லெஸ் predictions அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது ரெசனேட் ஆக தான் செய்யும். இது த்ரூ உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, லைக் அகைன் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கொடுங்க. நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன் அஸ் வெல். கமெண்ட் பக்கத்தில் இருக்க ஹைப்க்கு. ஸோ அகைன் guys, உங்களோட சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ see you guys next time. Until love you all. Take care. Bye.